வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாத பலன்கள். அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது சில உடல்நல குறைவுனால் மே மாதம் ஜூன் மாதம் இந்த 2 மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு இருந்தது. இதனால் நிறைய பேர் பாவம் நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அது என்னுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அப்படி இருக்குது. அடுத்த மாதம் ஐ திங்க் ஜூலைலேருந்து நார்மலாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான குரு 4 10 பார்த்தா தொழில்ன்றது ரொம்ப முக்கியம். நாளைக்கு வேலை போடுமா, அது போயிடுமாமா, எதுவும் போகாது. உறுதியாக அமையும், பிரச்சனைகள் வராது, நிம்மதியாக இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல. அதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம். தேவையில்லாத செலவுகளை பண்ண மாட்டீங்க. ரொம்ப நிதானமாகத்தான் நீங்கள் செயல்படுவீர்கள். 3ஆம் இடத்தில் சுக்கிரன். சட்டுன்னு எந்த முடிவையும் எடுக்க மாட்டீங்க. இந்த ஒரு சாக்லேட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும், நீ ஒன்றுமே செய்யலைப்பா, அதுதான் ரொம்ப நல்லதும்மா. அதுபோல தான் உங்கள் செயல்பாடுகளும் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, கடைசியில் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகிறது. தைரியமாக செயல்படுங்க. அதனால் செயல்படாதீங்க. நல்ல காலம், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதியாக இருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. ஆனால் நீங்கள் பிரச்சனையை தேடி போகாதீங்க. இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை உங்களை தேடி வராது, ஆனால் நீங்கள் அதை தேடி போயிடாதீங்க. சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியம் வச்சுட்டேன்னு, அதை பண்ணாதீங்க. நிதானமாக செயல்படுங்கள். நிம்மதியை தரக்கூடிய காலம்தான். ஜென்மசனின்னு மிரட்டுவாங்க. ஒரு மிரட்டலுக்கும் ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ணுறது, ஜென்மசனி 10ஆம் இடத்தை பார்த்தா தொழிலில் சுணக்கம். ஆனால் அதே குரு பார்க்குறார். அப்போ சுணக்கம் நீங்கிறது. அதுதான் சொன்னேன், சும்மா இருப்பதே சுகம்னு. ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்னு. உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுப்பார். சில பேருக்கு ஏதாவது கெட்ட சொப்பனம்லாம் வரும். பயப்பட வேண்டாம், அது கிரக கோளாறு. மற்றபடி ஜென்மசனி என்று நினைத்து அஞ்ச வேண்டாம். நல்ல காலம்தான். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.